ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னா ஹேர் கலரிங், அதுவும் ஹெர்பல் ஹேர் கலரிங். கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாத ஹெர்பல் ஹேர் கலரிங் பார்க்க போகிறோம். கெமிக்கல்ஸ் கலந்த ஹேர் கலரிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் வரும். சீக்கிரமே ஹேர் கலரிங் பண்ணிக்கிறவங்களுக்கு சீக்கிரமே இளநரையும் வரும். ஸோ இப்போ நாம் பண்ணக்கூடிய இந்த ஹெர்பல் ஹேர் கலரிங் இந்த மாதிரி எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு சரியே ஆக்கி விட்டுரும். அதுக்கப்புறமா முடிக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கையும் கொடுக்கும். இந்த ரெசிபி எனக்கு ஒரு பியூட்டிஷியன் தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய பியூட்டி பார்லருக்கு இதுக்குன்னே ஒரு தனி கூட்டம் வருது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்களும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க இது என்னன்னு. சரி, இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் கலரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். ஹெர்பல் ஹேர் கலரிங் பண்ணுறதுக்காக பீட்ரூட், இந்த கலரிங்க்கு முக்கியமானது பீட்ரூட். பீட்ரூட் இது ஒரு இயற்கை நிறமூட்டி. இப்போல்லாம் துணிகளுக்கு கூட இந்த பீட்ரூட்டை வச்சு இயற்கையான முறையில் எந்தவித கெமிக்கல்ஸும் இல்லாமல் நிறமூட்டுறாங்க. ஸோ இயற்கை நிறமூட்டி முட்டை நல்ல புரோட்டீன் நிறைந்தது, வைட்டமின் ஏ நிறைய சத்துக்கள் முட்டையில் இருக்குன்னு சொல்லி தெரியும். முட்டை சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நல்லா அந்த மருதாணி நல்லா ஸ்ட்ராங்காக முடியில் இருக்கும். சும்மா மருதாணி போட்டிங்கன்னா முடியை விட்டு அப்படியே உதிர்ந்து விழுந்துடும். முட்டை சேர்க்கும்போது உதிர்ந்து விழாது, அப்படி நல்லா பிடிச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் முட்டை சேர்த்த நல்ல முடி நல்லா ஷைனிங்காகவும் நல்ல முடிக்கு ஊட்டமளித்து முடி கொட்டுறது இந்த மாதிரி முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும். மருதாணியும் ஒரு இயற்கை நிறமூட்டி அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஸோ நம்ம இப்போ சேர்க்க போகிறது இது மட்டும்தான். எந்த விதமான கெமிக்கல்ஸ் இது எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இயற்கையான முறையில் நம்முடைய கூந்தலை நிறமூட்ட போகிறோம். பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் கலரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்கனவே முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, முடி கொட்டுறது, அப்புறமா முடி உதிர்றது, இளநரை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஹெர்பல் ஹேர் கலரிங் மூலமாக சரியாகிடும். முடிக்கு நல்ல ஒரு சில்கினஸ் குடிக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் முடி. பீட்ரூட்டை துருவி எடுத்துகிட்டு காட்டுறேன். துருவி வச்சுருக்க இந்த பீட்ரூட்டை புழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். தண்ணி கலக்காத பீட்ரூட் ஜூஸ் எடுத்துருக்க கொஞ்சமாக தான், ஏன்னா மிக்சிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அதிகமாக தேவைப்படாது. தண்ணி கலக்காமல் பீட்ரூட் ஜூஸ். அப்புறமா முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்க. இது மருதாணி பொடி. மருதாணி பொடி 2 விதத்தில் கிடைக்குது. தலைக்கு போடுற மருதாணின்னு தனியாக கிடைக்குது, கைக்கு போடுறதுன்னு கிடைக்குது. தலைக்கு போடுறது உங்களுக்கு கிடைக்கலன்னா கைக்கு போடுற மருதாணியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மருதாணி பொடி. இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸை முட்டையோட வெள்ளைக்கருவில் சேர்த்துலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் கலரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதுவும் இது நீக்கிடும். முடி கொட்டுறது, முடி உதிர்றது, இளநரை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்லா சரியாயிடும். அதுபோக முடிக்கு நல்ல ஒரு சில்கினஸ் கொடுக்கும். பார்க்குறதுக்கே முடி நல்ல ஷைனிங்காக அழகாக இருக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருதாணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து தேய்க்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மருதாணி ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊறணும். ஊறனாத்தான் சிவக்கும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய மருதாணி எந்த அளவுக்கு ஊறணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு ப்ரஷ் வச்சு முடிக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த டை ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிங்க. ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் மட்டும் கலரிங் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஒருத்தர் ஃபுல் முடிக்கும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு விட்டுருங்க. 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா தலையை அலசுங்க. வெதுவெதுப்பான தண்ணி விட்டு அலசுங்க. ஷாம்பு போட்டுறாதீங்க. மைல்டான ஷாம்பு அல்லது ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஹார்டான ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா பாதி கலர் அப்போவே உங்களுக்கு போயிடும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹெர்பல் ஷாம்பு போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.